ஒரு பண்ணையார் வீட்ல எலி ஒண்ணு ரொம்ப காலமா உல்லாசமா வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. வழக்கம் போல ராத்திரியில உணவு தேட வெளியே புறப்பட்டுச்சு. அப்ப பண்ணையாரும் அவரோட மனைவியும் ஒரு அட்டைப்பெட்டியை பிரிக்கிறத பார்த்தது. தனக்கு தான் ஏதோ உணவு கிடைக்க போகுது அப்படின்னு ஆவலோட எலியும் அதை உத்து பார்த்துச்சு. அவங்க அதுல இருந்து ஒரு பெரிய எலிப்பொறியை வெளியே எடுத்தாங்க. அதை பார்த்த எலி ரொம்பவும் பயந்து போய் நொந்து போச்சு. இந்த எலிப்பொறிய வீட்ல இருந்து தூக்கி எறியணும். இல்லன்னா இத உடைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுச்சு. அதுக்கு உதவியா இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு அதுக்கு தோணுச்சு. அதன்படி வேகமா தோட்டத்துக்கு போயி, அங்க இருந்த ஒரு கோழி கிட்ட, "என்ன கொல்றதுக்கு பொறி வச்சிருக்காங்க. நீ தான் அத உடைக்கணும். எனக்கு உதவி செய்யணும்." அப்படின்னு சொல்லுச்சு. கோழியோ சத்தமா சிரிச்சுச்சு. "அந்த பொறியினால எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அது உன்னோட பிரச்சனை. அத நீ தான் சரி செய்யணும். முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணு." அப்படின்னு சொல்லி விரட்டுச்சு. அடுத்து வேகமா ஓடி ஒரு கெடா ஆட்டுக்கிட்ட போய் நின்னுச்சு. "கெடா அண்ணே, என்ன கொலை செய்ய ஒரு பொறி வச்சிருக்காங்க. நீங்க தான் அத உடைக்கணும்." அப்படின்னு சொல்லுச்சு. நக்கலா சிரிச்ச அந்த கெடா ஆடு, "எலி பொறிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு உதவுனா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நீ இருந்தாலும், செத்தாலும் எனக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு சொல்லுச்சு. ரொம்பவும் மன வருத்தத்துல இருந்த அந்த எலி, வானத்த பார்த்து கடவுள்கிட்ட வேண்டுச்சு. அப்ப திடீர்னு படார்ன்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. பண்ணையாரம்மா வேகமா ஓடி வந்து, அந்த எலி பொறியில ஒரு பாம்பு மாட்டிக்கிச்சு அப்படின்றது தெரியாம அத திறந்தாங்க. வலியில துடிச்ச அந்த பாம்பு ஓங்கி ஒரே போடா பண்ணையார் அம்மாவ கொத்துச்சு. வீட்ல இருந்தவங்கலாம் பரபரப்போட பண்ணையார் அம்மாவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. விஷம் இறங்கிருச்சு. ஆனா காய்ச்சல் தான் இன்னும் குறையல அப்படின்னு சொன்னாரு டாக்டரு. அதுக்கு கோழி அடிச்சு சூப் வச்சா காய்ச்சல் இறங்கிடும் அப்படின்னு கூட்டத்துல யாரோ ஒருத்தர் சொல்ல, அதன்படி உடனே பண்ணையில இருந்த அந்த கோழிய பிடிச்சு சூப் வச்சு குடுத்தாங்க. தன்னோட மனைவி உடல்நலம் தேறி நல்லபடியா வீட்டுக்கு வந்தா, குலசாமிக்கு கெடா வெட்டுறதா வேண்டிக்கிட்டாரு பண்ணையாரு. அவரோட மனைவியும் உடல்நலம் தேறி வீட்டுக்கு வந்தாங்க. உடனே பண்ணையில இருந்த அந்த கெடா ஆட்ட பிடிச்சு, மணமும் ருசியுமா எல்லாருக்கும் விருந்து வச்சாரு பண்ணையாரு. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த அந்த எலி, தன்னோட பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவே இல்லையே அப்படின்னு அந்த எலி பொறிய பார்த்துச்சு. திடீர்னு ஏதோ சிந்தனையில அந்த பண்ணையாரு, "இந்த எலி பொறியினால தானே என்னோட மனைவிக்கு இந்த நிலைமை. தனக்கும் எவ்வளவு செலவாயிருச்சு." அப்படின்னு அந்த எலி பொறிய தூக்கி குப்பையில எறிஞ்சிடுறாரு. அத பார்த்த அந்த எலி, ஒரு மெல்லிய புன்னகையோட வானத்த பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுச்சு. ஒருத்தர் பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்தா, அவங்கள மேலும் புண்படுத்தாதீங்க. ஏன்னா, காலம் ஒரு சக்கரம் மாதிரி. எப்பவும் யாருக்கும் எது வேணாலும் நடக்கலாம்.